வணக்கம் நேயர்களே. நாம் ஒரு மினி சாம்பிள், கொஞ்சம் மினி சாம்பிள்னாலும் அது கரெக்டாக தான். ஏன்னா இப்போ அதை நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1.5 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப ஒரு நாடாளுமன்றத்திற்கு 100 சாம்பிள் தான் எடுத்தேன். ஆனால் அந்த ஃபைல் அப்படியே இருந்தது. பிறகு ரிசல்ட் வர்றப்போ தான் தெரியுது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 100 சாம்பிள் தான் பார்லிமெண்ட்டுக்கு. அது ஏறக்குறைய அப்படியே கனகச்சிதமாக தான் வந்திருந்தது. அந்த கட்சி பலமோ இல்லை, அந்த கூட்டணிகள் அடிப்படையில் வாக்கு. அப்போ ஒரு நாடாளுமன்றத்துக்கு 100ங்கிறப்ப சட்டமன்றத்துக்கு 30 எடுத்தால் கூட சரியாக தான் வரணும். ஆனால் நம்ம ஒரு 100 வரைக்கும் எடுத்திருக்கோம். 70, 100 இப்படி இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஒரு ஒரு ஜஸ்ட் சென்னை வரைக்கும் ஒரு 14 சட்டமன்றத்தை நாம் ஆய்வு செய்தோம். ஏன்னா அந்த 14 சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா தெற்கு மண்டலத்தில் ஒரு 4 சட்டமன்றம் வந்துடும். 4-5 சட்டமன்றம் வந்துடும். 5-6 வரைக்கும் வரும். 6 தெற்கு மண்டலம்னு வச்சிடலாம். ஏன்னா மணப்பாறை வரைக்கும் தெற்கு மண்டலத்தை தான் எடுத்துக்கலாம். வடமண்டலம், மத்திய மண்டலம் அன்று வடமண்டலங்கிற மாதிரி பெரம்பலூர்லேருந்தே வடமண்டலம் தான். அதனுடைய போக்கு பாமகவினுடைய விடுதலை சிறுத்தைகளும் ரைஸ் ஆகுறாங்க. ஆக இந்த மண்டலம் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மண்டலம் ஒரு மாதிரி தான் ரிசல்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, தொகுதிக்கு தொகுதியும் ஒவ்வொரு கட்சியின் பலமும் மாறுபட்டே தெரிகிறது. ஏன்னா விஜய் வந்திருக்கார் இல்லையா, அதில் யார் யார் வாக்குகளை இழக்கிறாங்க. விஜய்க்கும் எல்லா தொகுதியும் ஒரே சீராக இல்லை, ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாதிரி இருக்குது. ஆக முதல் நான் இப்போ கொடுக்குறது தொகுதி வாரியாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, அதனால் எல்லாத்தையும் உடனே நான் கொடுக்கறதுக்கு எடுத்த தொகுதிகளை ஒவ்வொரு தொகுதியினுடைய எப்படி இருக்குது, ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு கட்சிக்கும் எப்படி இருக்குதுன்னு கொடுக்குறேன். பார்த்து கொள்ளுங்கள். துல்லியமாகவே எல்லாம் பண்ணுறேன். அடுத்து தென் மண்டலம் அந்த தொகுதிகளை இணைத்து, ஆனால் அப்போ தான் ஒரு சராசரி கட்சியினுடைய சராசரி பலங்கிறது வரும். பிறகு அந்த வடமண்டலத்தில், ஏன்னா தென் மண்டலத்துக்கும் உதாரணமாக தென் மண்டலத்தில் டிடிவி ஓபிஎஸ் கணிசமாக வர்றாங்க. ஆனால் வடமண்டலத்தில் சுத்தமாக வரமாட்டாங்க. ஏன்னா அதே இது பாமக தென் மண்டலம் வராது, வடமண்டலத்தில் நல்லா வர்றாங்க. அப்போ அந்த வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த வடமண்டல தொகுப்புங்கிறது ஒரு லிஸ்ட்டாக பிறகு சொல்கிறேன். பிறகு ரெண்டையுமே இணைச்சி, ஏன்னா அது தமிழகத்தின் சராசரிக்கு கொண்டு போகணும் இல்லையா, ரெண்டையும் இணைச்சி அது எப்படி பெர்சன்டேஜ் வருது ஒவ்வொரு கட்சிக்குன்னு பார்க்கலாம். சரி நேயர்களே, முதல்ல இன்று நாம் பார்க்கவிருக்கிறது போடி சட்டமன்ற தொகுதி. சரி, போடி சட்டமன்ற தொகுதியில் 2004 தேர்தல் இப்போ தான் நடந்தது. 5 மாதம் தான் ஆகுது. இந்த ஆமாம், ஏப்ரலில் நடந்துருச்சு இல்லையா. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 5 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ மக்களுடைய மனநிலை அதில் என்ன சேஞ்சஸ் இருக்கா, அந்த இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓட்டு டேன் ஆகிருக்கா, ஏதாவது ஒரு கட்சி இழக்குதா, இழக்கிற ஓட்டு வேறு கட்சிக்கு போதா, இதை பார்க்குறோம். அதில் பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, திமுக ஏறத்தாழ 3% வாக்கை இழக்குது. எப்போ இந்த சட்டமன்றத்துக்கு பிறகே அது இழக்குது. பார்லிமெண்ட்டுக்கு பிறகு இந்த 5 மாதத்துலேயே 3% வாக்கை இழக்கிறது. அந்த இழக்கக்கூடிய அந்த வாக்கு யாருக்கு போகுதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். அந்த இழக்கக்கூடிய வாக்கு ஏறக்குறைய வேறு யாருக்கும் இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட்டாக விஜய்க்கு தான் அது போகுது. திமுக இழக்கக்கூடிய 3% விஜய்க்கு போகுது. அதே சமயம் பிஜேபி சுமார் 7% வாக்கை இழக்கிறது பார்லிமெண்ட்டுக்கு பிறகு. அந்த இழக்கக்கூடிய பிஜேபியின் வாக்குகள் திமுகவிற்கு 4%, திமுகவுக்கு போகல, அண்ணா திமுகவிற்கு. பிஜேபி பார்லிமெண்ட்டுக்கு பிறகு 7 இழக்குது, 7%. ஆனால் யாருக்கு போகுதுன்னா அது அண்ணா திமுகவுக்கு 4% போகுது, விஜய்க்கு 3% போகுது. ஆக திமுகவிடருந்து 3 இழந்து அது ஸ்ட்ரெயிட்டாக விஜய்க்கு போகுது. பிஜேபி வாங்கின அந்த பார்லிமெண்ட்டில் 7% இழக்குது, அண்ணா திமுகவுக்கு 3% போகுது. 4%, விஜய்க்கு 3%. இந்த மாதிரி போயிடுது. அண்ணா திமுக இழக்குதா? ஆம், 1% வாக்கை இழக்கிறது, அது விஜய்க்கு செல்கிறது. தேமுதிக இழக்கிறதா? ஆம், இழக்கிறது. இந்த தொகுதியில் 1% வாக்கை இழக்கிறது, அது யாருக்கு போகுதுன்னா விஜய்க்கு தான் அதுவும் போகுது. ஆக இவர்கள் அனைவரும் இழக்கும் வாக்குகள் அனைத்து, வேணால் அவர் புதிய கட்சி இல்லையா, அப்போ அவர் எங்கேருந்து பெறுகிறார் அப்படிங்கிறது ஒன்று.
பு புது வாக்காளர் எதுவும் வர்றாங்களா? அதுவும் ஒண்ணும். இந்த தொகுதியில புது வாக்காளர்கள் வரல. இந்த பிற கட்சியில இருந்தன ஏன்னா தொகுதிக்கு தொகுதி மாறுது. ஒவ்வொரு கட்சிக்கும் தொகுதிக்கு தொகுதி மாறுபடுது. நம்ம போடி சட்டமன்றத்த பார்த்தப்ப இதுக்கு ரிசல்ட். இது கட்சி இழக்கும் வாக்குகளும் அதை விஜய் தான் பெறுறார் எல்லா கட்சிகிட்ட இருந்து. இது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. 2வது அதிமுக கட்சி இப்போ வாங்கியிருக்குன்னா இப்போ தொகுதியில் 10 ஓட்டு வாங்குதுன்னா ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு எத்தனை சதவீதமாக சமூகங்கள் இருக்குதுன்னு பார்த்தா தேவர் கம்யூனிட்டியில் 30% ஓட்டை, அதாவது தேவருடைய ஒட்டுமொத்த இல்லை, அதிமுக வாங்கின ஓட்டு 100ன்னா அந்த 100ல் தேவர சமூகம் 30ஆக இருக்கிறது, 30%. நாயுடு சமுதாயமும் அதற்கு ஏறத்தாழ இணையாக 25% நாயுடுவும் அதிமுகவைத்தான் ஆதரிக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தில் 10% ஆதரவை பெறுகிறது. பிற ஐயர், பிசி, கவுண்டர், வண்ணார் என்ற இப்போ எல்லாம், ஏன்னா அவங்க ஜாதி சொல்லாமல் பிசின்னு மொட்டையாக சொல்லிடுறாங்க. கவுண்டர் சாம்பிள், வண்ணார், ஐயர், இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே சுமார் 35% அதிமுக ஆதரவு நிலையில் இருக்கிறது. இது சரி. அதை போல் திமுக ஆதரவு நிலை இருக்கு இல்லையா? திமுக அந்த தொகுதியில் 100 ஓட்டு வாங்கினா அது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா பட்டியல் சமூகத்திடமிருந்து 25%, தேவர் சமூகத்திலிருந்து 25%, செட்டியார்களிடமிருந்து ஒரு 12%, கவுண்டர்களிடமிருந்து ஒரு 12. கவுண்டர்னால் இங்கே இருக்கிறவங்க கன்னடம் பேசக்கூடிய ஒக்கலிக்க கவுண்டர்கள், அவங்க ஒரு 12%. பிறகு மீதி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, அருந்ததியர், நாயுடு, பிள்ளை, பிசி இன்னும் சொன்னவங்க, இது எல்லாம் சேர்த்தா ஒரு 26% ஓட்டு. ஆக இதில் ஒரு விஷயம், அதாவது திமுக எல்லாரும் 3 கட்சிக்கும் சரியாக இருக்குது. ஆனால் நாயுடுனுடைய பங்களிப்பு பிஜேபிக்கும் இது அதிமுகவுக்கும் தான் அதிகம் இருக்குது. ஏன் விஜய்க்கும் அதிகம் இருக்குது. அதே மாதிரி விஜயகாந்துக்கு இருக்குது. திமுகவுக்கு நாயுடுகளுடைய இந்த பாராளுமன்றத்தில் திமுக நாயுடுகள் வாக்காளர் மத்தியில் வீக்காக இருக்குங்கிறது தெரியுது. சரி, பாஜக அதே மாதிரி ஆதரவு நிலை எப்படி இருக்குன்னா, செட்டியார் சமூக வாக்கு அந்த 100 எனக்கு அந்த சாம்பிளில் 100 ஆக்கணும்னா செட்டியார் தான் 40% பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாயுடுகள் 30% ஓட்டு போட்டிருக்காங்க. தேவர் 10% வாக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. கம்மியாக தான் பாஜகவில் தேவர் ஆதரவு இருக்கிறது. இதர எல்லா சமூகம் சேர்த்தா ஒரு 20%. இதுதான் இந்த தொகுதி, அதான் தொகுதியைத்தான் சொல்கிறோம். தொகுதியில் பாஜகவின் இந்த பாஜக ஆதரவு நிலை செட்டியார், நாயுடு இந்த 2 தான் மேஜர், 70% கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. விஜய் ஆதரவு நிலை எந்தெந்த சமூகங்கள்லேருந்து வருதுன்னா, நாயுடு அவருக்கு வந்திருக்கிற ஓட்டில் நாயுடு சமூகம் தான் 60% ஓட்டை கொடுக்குது விஜய்க்கு. எஸ்சி பட்டியல் சமூகம் 20% வாக்கும், தேவர் சமூகம் 20% வாக்கும் கொடுக்குது. இந்த தொகுதியில் இப்படி வருது. ஆனால் வடக்க போக போக பார்த்தா விஜய்க்கு பெரும்பாலும் அதிக ஆதரவுங்கிறது பட்டியல் சமூகத்தில் வருது. ஏன்னா இந்த தொகுதியில் ஒரு மாறுபாடாக வந்திருக்கு. ஏன்னா நாம் தமிழர் ஆதரவு யார்கிட்ட இருந்து வருதுன்னா பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு 33%, ஒரு முக்குளத்தோர் சமூகத்திலிருந்தும் ஒரு 33%, இதர சமூகங்களிலிருந்து ஒரு 33%. இவ்வாறு நாம் தமிழருக்கு வந்திருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் தேமுதிகவுக்கு பிற சமூக ஆதரவே வரலை. அந்த வந்த சாம்பிள் எல்லாமே நாயுடு சமூகம் தான். புரியுது உங்களுக்கு? அது எவ்வளோ வருதோ அந்த வந்த சாம்பிள் தேமுதிகவுக்கு அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த போடி சட்டமன்றத்தில் 100% ஆதரவு நாயுடு சமூகத்தில் மட்டும்தான் அது வைத்திருக்கிறது என்பது தான் அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி இந்த கட்சி ஆதரவு நிலைகளை விளக்கிட்டோம். இதற்கு அடுத்து அதிமுக சீமானிடம் கூட்டணி வைக்கலாமா என்று ஒரு கேள்வி வைத்திருந்தோம். அதற்கு அதிமுக சீமானுடன் கூட்டணி வைக்கலாம், அதாவது இது யார்கிட்ட வச்சுருக்கோன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னவங்க கிட்ட மட்டும்தான். இது 10% தான் ஆம் என்கிறார்கள். 90% அதிமுக வாக்களிக்கும் ஆதரவாளர் சீமானுடன் கூட்டு வேண்டாம் என தெல்ல தெளிவாக கூறுகின்றனர். இது இந்த கேள்விக்கான. பிறகு விஜய் சீமானுடன் கூட்டு சேரலாமான்னு ஒரு கேள்வி வச்சான். அதில் 20% ஆமுங்கிறாங்க,
80% வேண்டாம், நாங்கள் விஜய் ஃபேனு, இல்லை விஜய் ஆதரிக்கிறோம், ஆனால் சீமானுடன் கூட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கும் அந்த கேள்வி வச்சுருந்தோம், விஜய் ஆதரவாளருக்கும். அவர்களும் அந்த கருத்தை பிரதிபலிக்கிறார்கள். அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு ஒரு கேள்வி வச்சுருந்தோம். ஏறக்குறைய அதிமுக வாக்களித்தவர்களில் பாதி பேர் 50% பிஜேபியுடன் கூட்டு சேர வேண்டும் என்பது சொல்கின்றனர், அழுத்தியும் சொல்கின்றனர். ஏன்னா அதே சமயம் விஜயுடன் கூட்டு சேர வேண்டும் என்று 20% பேர் சொன்னனர். சீமானுடன் கூட்டு சேரலாம் என்று 10% அதிமுகவினர் சொல்லுகின்றனர். மீதி நோ ஆப்ஷன்கிற கேட்டகரியில் மீதி 80 தவிர 20% அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் அதிமுகவினருடைய கட்சியினருடைய கூட்டணி விருப்பம், அல்லது அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்புவோரின் கூட்டணி விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் அதேமாதிரி பாஜகவுக்கு வாக்களிக்கிறவருடைய கூட்டணி ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னு கேட்டால், பாஜகவுக்கு வாக்களிக்கிறேன்னு சொன்னதில் 80% பாஜக ஆதரவாளர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். 20% விஜயோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது பாஜக ஆதரவு நிலையில் அந்த வாக்காளரிடம் காணப்படும் ஒரு மனநிலை இதுதான். இது தவிர பார்த்திங்கன்னா இனி இது உள்பகுப்பில் இதெல்லாம் வரும், இது நுணுக்கமான பல விஷயங்கள். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோம். பிறகு கூட்டணி ரீதியாக எப்படி இருக்குங்கிறத சொல்ல வருவோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் இந்த போடி சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த சாம்பிளில் என்ன பலம் கிடைக்குதுன்னா, திமுக 24%, திமுக கட்சி மட்டும்தான் கூட்டணி இல்லை, திமுக கட்சிக்கு 24% வாக்கு ஆதரவை பெறுகிறது. அதே சமயம் அதிமுக 28% ஆதரவை இங்கு பெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 10% ஆதரவை இந்த போடி சட்டமன்றத்தில் பெறுகிறது. விஜயின் புது கட்சி 9% ஆதரவை ஏறக்குறைய பாஜகவுக்கு இணையாக பெறுகிறது. தேமுதிக சுமார் 5% ஆதரவை பெறுகிறது. நாம் தமிழரும் அதே 5% ஆதரவை பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4% ஆதரவையும், காங்கிரசும் 4% ஆதரவையும், கம்யூனிஸ்ட் கட்சி 1% ஆதரவையும், டிடிவிக்கு ஆதரவு என்பது 7% இருக்கிறது. ஏறக்குறைய விஜய்க்கு அடுத்த, விஜய் 9% வர்றாரு, அதுக்கு அடுத்த நிலை டிடிவிக்கு தான் 7% ஆதரவும், ஓபிஎஸ்க்கு 3% ஆதரவும். இவ்வாறாக இந்த நம்ம எடுத்த சாம்பிள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சி ஆதரவு நிலை இப்படி வருது. இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்னவோ அதன் அடிப்படையில் கூட்டி பார்த்தா திமுக 24, விசிக 4, காங்கிரஸ் 4, கம்யூனிஸ்ட் 1, அப்போ ஒட்டுமொத்தம் 33% வாக்குகளை திமுக கூட்டணி பெறுகிறது. அதிமுக தனியாகவே 28, தேமுதிக 5, அப்போ அதிமுக 33% வாக்கை பெறுகிறது. அப்போ இதில் ஒரு கான்செப்ட் சொல்லலாம், என்னென்னா இன்றைக்கி இருக்கிற கூட்டணி இனி அடுத்து அதிமுக யாரோட சேருங்கிறது வேறு, பாமகவுக்கு இங்கே வேலை இல்லை. அப்போ தென் மண்டலத்தில் தேமுதிகவுடைய பங்களிப்பு அதிமுகவுக்கு சிறியதாக இருந்தாலும் பங்களிப்பு என்பது பெரியதாக இருக்கும். இது உணர்த்துது. ஏன்னா அதே மாதிரி அடுத்து பாஜக கூட்டணி தற்போது உள்ள கூட்டணியில் பாமகவுக்கு இல்லை, பாஜக மட்டும் 10% வாங்குது, டிடிவிக்கு 7%, ஓபிஎஸ்க்கு 3%. ஆக இன்றைய பாஜக கூட்டணி 20% வாக்கை போடி சட்டமன்றத்தில் பெறும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. ஏன்னா அடுத்து விஜய் தனியாக 9%, நாம் தமிழர் தனியாக 5%. இதுதான் நம்ம பார்க்குற போடி சட்டமன்றம். இதை நம்ம உடனே இதுதான் ஃபைனல் ஆகுன்னு அதனால் 1.5 வருட காலம் இருக்கிறது. கூட்டணிகள் மாறலாம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. மக்களின் மனநிலைகளிலும் நடக்கும் விஷய அரசியலை பொறுத்தும் மாறலாம் இல்லையா. இன்றைய பல்ஸ் என்னென்னா இதுதான். இது தொகுதி மாறுபடுது. இனி நாம் அடுத்த தொகுதியாக பெரம்பலூர், ஏன்னா ஒவ்வொரு மண்டலத்தையும் மாற்றியே பார்ப்போம். ஏன்னா அந்த பக்கம் பாமக ஆரம்பிக்கும்,
மற்ற ஓபிஎஸ் டிடிவி இவங்க இல்லாமல் போகிறாங்க. அதனால் அடுத்த சட்டமன்றமாக நாம் பெரம்பலூர் சட்டமன்றத்தை பற்றி பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே.